இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையில் இந்தியாவுக்கு பின்னடைவு தான். இப்போ அதை மாற்றுவதற்கு நம்ம உலக நாடுகளில் போய் விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்களே விருந்தினர்கள். அவர் கருத்தை சொல்றாரு. எனக்கு அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டம் நிலைமை இது இப்படியே தொடர்ந்தா என்ன விளைவு ஏற்படும், பொருளாதார ரீதியான விளைவுகள் பல அடிப்படையில் தான் இது நம்ம பார்க்கணும். 71 உள்ள அந்த இதையும் மாதவன் சார் சொன்னார். அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள ஒரு வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. பாகிஸ்தான் கேட்டோ அழுத்தம் கொடுத்தோ இல்லை ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை நாமளே அந்த முடிவெடுத்தோ அப்படின்னா கூட பரவாயில்ல, இது அமெரிக்காவுடைய அழுத்தத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டதை தானே விமர்சிச்சாங்க. அது பொருளாதார ரீதியான பாதிப்புகள் எப்படி இருக்குங்கிறதும் போற இந்திய மக்களும் விரும்பலைங்கிற அந்த இதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அந்த புல்வாமா இது எலெக்ஷன் டைமில் நடந்தது. அது வடபலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பாஜகவுக்கு கொடுத்தது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்தலை. இது இந்தியா கூட நிற்கிறோங்கிறதே இந்திய மக்கள் விரும்பினார்கள்ங்கிறது தானே. இந்திய மக்கள் விரும்பினாலும் கூட இன்னைக்குள்ள காலகட்டம் லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் இந்த மாதிரிலாம் பொருளாதார இதெல்லாம் மாறிப்பட்ட பிறகு நாடுங்கிற எல்லையும் தாண்டி மக்கள் இண்டிவிஜுவலிசம் வளர்ந்த பிறகு வாரோட தாக்கத்தையும் யாரும் விரும்பலைங்கிறதான் தெரியுது. மற்றபடி மாதவன் சார் சொன்ன ஒவ்வொரு பொதுநலத்திலும் சுயநலம் இருக்குங்கிற அவரோட கருத்து உண்மை. இந்த டெலிகேஷன் ஹெட்டு தேர்வு பண்ணதில் நிச்சயமாக அதில் அரசியல் இருக்குது. இன்னொன்று நித்யானந்தஜி சொன்னது மாதிரி வெஸ்ட் பெங்காலை பொறுத்தளவில் ரெப்ரசன்டேட்டிவ் யாருங்கிறத பார்ட்டி தலைமைக்கு கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் இங்கேயும் பார்ட்டி தலைமைக்கு கேட்டு தான் சுப்ரியா சூலையும் கனிமொழியும் பார்ட்டி தலைமையை கேட்டு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவர் சொன்ன அந்த கருத்துலேருந்து நான் அறைவாகிறேன். பட் சசி தரூர் மேட்டர் நிச்சயமாக கேரள அரசியல் சென்ட்ரிக்காவில் ஒரு மூவ் தான். சசி இருக்க தகுதிங்கிறது எக்ஸ்ட்ராடினரி. பட் அதுக்குள்ளேயும் அந்த பொதுநலத்துக்குள்ளேயும் அந்த சுயநலம் கண்டிப்பாக இருக்கு. ஓகே திரு நித்யானந்தம், அமெரிக்காவோட இணக்கமாக செல்லணும்னு விரும்புகிறோம், ஆனால் அதனால ஒன்றும் பெரிய லாபம் இல்லைன்னு சொன்னார் மாதவன் சார். அமெரிக்கா இன்றைக்கும் நட்பு நாடாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகளை என்று பார்த்தால் ஒரு தீவிரவாத நாட்டுக்கு, ஒரு ரோக் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுக்கு அதிக அளவிலே உலக நிதி கொடுப்பதற்கு அமெரிக்கா துணை புரிந்திருக்கிறது என்பதை நாம் அமெரிக்கர்களுடைய அடிப்படை எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மையும் அவங்களையும் சமதளத்தில் வைக்கிறாங்க அமெரிக்கா. அதுதான் பிரச்சனையே. இப்போ இந்தியா முன்னேறி கொண்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமானால் இன்னும் 47க்குள்ளாக 3வது இடத்திற்கு செல்லலாம், அல்லது முதலிடத்திற்கு கூட செல்லலாம். அது அமெரிக்கா விரும்புமா? எந்த நாட்டையாவது அமெரிக்கா அந்த இடத்தை இருக்க விடுமா? விடாது. எனவே அதனுடைய அழுத்தம் அதற்கு இருக்கிறது. எனவே இந்தியாவினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே போர் நடக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே போருக்கான அத்தனை தூண்டுதலையும் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எப்பொழுதெல்லாம் வறுமையின் காரணமாக, பட்டினியின் காரணமாக நிதி அளிக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆயுதங்களைத்தான் வாங்கியிருக்கின்றார்கள், மக்களுக்கு எதையுமே செய்யவில்லை. இப்பொழுது மீண்டும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நிதி கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆயுதம் வாங்குவதற்காகத்தான் அந்த நிதி பயன்பெறும். அது போருக்கு வழிவகுக்கும், அமெரிக்காவுக்கு வியாபாரமுமாகும், இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்தவும் செய்யும் என்று ஒரு கோணத்திலே அமெரிக்கா சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் என்னதான் அமெரிக்கா மோடி அவர்களின் நட்பாக, வழிகாட்டியாக, திறமையானவராக சொன்னாலும் கூட அவர்களுடைய மறுபக்கம் இப்படியும் இருந்திருக்கிறது. அதுதான் அவர்களுடைய டிஎன்ஏ. இப்போ இந்த காங்கிரஸ் கட்சியில் கொடுக்கும் பொழுது சசி தரூர் கொடுத்ததுக்காக அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஜெயராம் ரமேஷ் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரை போன்ற, கங்கையை போன்றது காங்கிரஸ், அதில் தேங்கி நிற்கிற நாட்டம் அடிக்கின்ற குட்டை சசி தரூர் என்று வர்ணித்திருக்கிறார். சொந்த கட்சிக்காரரையே இவ்வளவு திறமை மிக்கவரை இப்படி கடுமையாக வர்ணிப்பதற்கான அவசியம் என்ன வந்தது? எனவே இது நாட்டுக்காக, இந்த நாட்டினுடைய செயல்பாடுகள், ஆபரேஷன் சிந்தூர் என்பது எந்த அளவுக்கு மனிதாபிமானத்தோடு நடந்திருக்கிறது என்றால் அங்கே நாம் போர் தொடுக்கவில்லை, நீர் போரை தொடுத்திருக்கிறோம். அந்த நீர் போர் என்றைக்கு வேண்டுமானாலும் சமாதானம் செய்து கொள்ளலாம், அங்கே உயிர் சேதம் ஏற்படாது. ஆனால் தண்ணீர் இல்லாமல் அந்த நாடு கஷ்டப்படும். அப்படி அல்லல் வரும்பொழுதுதான் இந்தியாவினுடைய அருமை என்ன என்று மக்களுக்கு தெரிந்தால் மக்களுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய மேலிடம் செயல்பட முடியாது. ஆனால் பாகிஸ்தானத்தில் மேலிடமே கிடையாது, எல்லாமே இராணுவமாக இருக்கிறது. எனவே தான் இந்த பிரச்சனை. எனவே பாகிஸ்தான் ஒரு ரவுடி கண்ட்ரி, ஒரு ரோக் கண்ட்ரி, ஒரு தீவிரவாத கண்ட்ரி அப்படிங்கிறத உலகம் முழுவதும் சொல்லியாக வேண்டும்.
இந்தியா ஏன் அதற்காக அந்த இவ்வளவு குழுக்கள் மெதுவாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும். அதற்கான குழுக்கள் தான் இவை. அதற்கு யாரெல்லாம் சரிப்பட்டு வருவார்களோ அவர்களை மட்டுமே தான் தேர்ந்தெடுக்க முடியும். சரி, நன்றி.